Dear students, good morning. 6th semester paper la உங்களுக்கு industrial electronics IE அந்த சப்ஜெக்ட் பார்க்க போறோம். First unit Thyristor family. First unit first topic வந்து Thyristor family. Thyristorங்கிறது வந்து power semiconductor device. Family of power semiconductor switching devices. இது வந்து SCR drag common கேள்விப்பட்டிருப்பீங்க. SCR and drag வந்து காமனாக உள்ளது. Thyristor ஃபேமிலியில் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு அது இம்பார்ட்டன்ட் மெம்பர். SCR தான் இம்பார்ட்டன்ட் Thyristor ஃபேமிலியில். இப்போ ட்ரையாக்கும் அதே மாதிரி ஈக்குவலண்ட்டாக இருக்கும். Thyristor எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏற்கனவே ஓல்டு வெர்ஷன் தைரட்ரான் டியூப் இருக்கும். தைரட்ரான் டியூப்பு அது வந்து டியூப் வெர்ஷன். அப்போ இப்பொழுது டிரான்சிஸ்டர் வெர்ஷன் இருக்குது. ஸோ Thyristor அப்படின்னா காம்பினேஷனாக தைரட்ரான் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும், டிரான்சிஸ்டர் ஆனால் செமிகண்டக்டர் டிவைஸ் இருக்குது. தைரட்ரான்ங்கிறது டியூப் வெர்ஷன், Thyristorங்கிறது செமிகண்டக்டர் வெர்ஷன். ஸோ தைரட்ரானுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இப்போ டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கிறதால செமிகண்டக்டர் டிவைஸாக இருக்கிறதால ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதால ரெண்டு காம்பினேஷன் இருக்கிறதால தைரட்ரான் அண்ட் டிரான்சிஸ்டர், தைரட்ரான் அண்ட் டிரான்சிஸ்டர் ரெண்டு கம்பைன் பண்ணி we are calling as Thyristor. ஸோ Thyristor ஃபேமிலி வந்து பவர் செமிகண்டக்டர் டிவைசஸ் மோஸ்ட் காமனாக உள்ளது SCR அண்ட் ட்ரையாக். ஓகே, Thyristor வந்து சாலிட் ஸ்டேட்டு பவர் டிவைசஸ், சாலிட் ஸ்டேட்டு பவர் டிவைசஸ் பவர் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ தைரட்ரான் டியூப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், ஆனால் டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்குது செமிகண்டக்டர் இருக்கிறதால இதுக்கு பேர் வந்து Thyristor பவர் செமிகண்டக்டர் டிவைஸ். ஸோ இதில் வந்து SCR வந்து SCR மாதிரி கேரக்டரிஸ்டிக் டிவைஸ் நிறைய இருக்குது. ஸோ நிறைய Thyristor ஃபேமிலியில் என்னென்ன டிவைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ட்ரையாக், அப்புறம் டயாக். SUSனால் சிலிக்கன் யூனிலேட்ரல் ஸ்விட்சு, SCSங்கிறது சிலிக்கன் கண்ட்ரோல் ஸ்விட்சு, SBSங்கிறது சிலிக்கன் பைலேட்ரல் ஸ்விட்சு, LASCRங்கிறது லைட் ஆக்டிவேட்டட் SCR, LASCSங்கிறது லைட் ஆக்டிவேட்டட் SCS, புட் அப்படிங்கிறது ப்ரோக்ராமபிள் யூனி ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், GTOங்கிறது கேட் டெனா Thyristor. இவ்வளோ இருக்குது. இது காமனாக உள்ள ஃபேமிலி. Thyristor ஃபேமிலியில் உள்ள டிவைஸ் ரொம்ப டிவைஸ் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து காமன் நேம் வந்து Thyristor. ஜென்ரலாக Thyristor வந்து கண்ட்ரோல் த DC அண்ட் AC பவர், DC அண்ட் AC பவராக கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் காமன் யூஸ் வந்து SCR ட்ரையாக் வந்து ஹை பவர் டிவைசஸ், மற்ற Thyristor ஃபேமிலி டிவைஸ்லாம் லோ பவர் டிவைஸ். SCR ட்ரையாக்கு ஹை பவர், டயாக்கு மற்ற மாதிரி GTOட லோ பவர் டிவைசஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து SCR பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிலிக்கான் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபையர். அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 4 லேயர்ஸ் இருக்குது. PN 4 லேயர்ஸு, 3 ஜங்ஷன்ஸ் J1 J2 J3, 3 டெர்மினல்ஸ் ஆனோடு கேத்தோடு கேட்டு. பார்த்துங்க சிம்பிள் இந்த இருக்குது பாருங்கள். ஆனோடு கேத்தோடு கேட்டு. SCR வந்து 4 லேயர்ஸ், 3 ஜங்ஷன்ஸ், 3 டெர்மினல்ஸ் டிவைஸ். ஓகே, இது மாதிரி இருக்குது. இது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஒர்க்கிங் பாருங்கள். ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக வந்து ஆனோடு வோல்டேஜ் இருக்குது. ஆனோடு வந்து பாசிட்டிவ் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுங்கள். ஆனோடுக்கு பாசிட்டிவும் கேத்தோடுக்கு நெகட்டிவும் கொடுக்கணும். ஆனோடுக்கு பாசிட்டிவ் கேத்தோடுக்கு நெகட்டிவ் கொடுக்கணும். ஆனோடுக்கு பாசிட்டிவ் கேத்தோடு நெகட்டிவ். கேட் ஓப்பனாக இருக்கும். கேட் வோல்டேஜ் கேட் ஓப்பனாக கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா J1 ஜங்ஷன்ஸ் J1 J3 வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும். ஜங்ஷன் J2 வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆகும். ஸ்மால் லீக்கேஜ் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஹெவி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸ்மால் லீக்கேஜ் கரண்ட் தான் SCR ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து SCR வந்து ஆன் ஸ்டேட் கிடையாது, ஸ்மால் லீக்கேஜ் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணியிருக்கோம், அதை கண்டக்ட் பண்ணலை. இந்த SCR வந்து ஃபார்வர்ட் பிளாக்கிங் ஸ்டேட் அல்லது ஆஃப் ஸ்டேட். ஃபார்வர்ட் பிளாக்கிங் ஸ்டேட்டு ஒரு ஆஃப் ஸ்டேட். SCR வந்து ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், கரண்ட் ஃப்ளோ ஆகாது, லீக்கேஜ் கரண்ட் தான் போகும். ஸோ இந்த சமயத்தில் அதாவது கேட்டுக்கு ஓப்பன் வோல்டேஜ் கொடுக்கல, கேட்டுக்கு நீங்கள் வோல்டேஜ் கொடுக்காம ஃபார்வர்டு வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆனோடு கேத்தர் வோல்டேஜை கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் என்ன ஆகும்னா ஜங்ஷன் J2 வந்து பிரேக் ஆகிடும். ஜங்ஷன் அவ்வளோ பிரேக் டவுன். வோல்டேஜ் வந்து VPO பிரேக் ஓவர் வோல்டேஜ், ஃபார்வர்டு உள்ள பிரேக் ஓவர் வோல்டேஜ். அப்போ நான் சார்ஜ் கேரியர்ஸ் கூடும். ஜங்ஷனில் சார்ஜ் கேரியர்ஸ் கூடி ஹை கரண்ட் ஃப்ளோ ஆகும். டிவைஸ் வந்து ஆனோடு கேத்தோடு வந்து ஹை கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இது SCR இது. அப்போ ஆஃப் ஸ்டேட் டு ஆன் ஸ்டேட்டு போகுது. ஃபார்வேர்ட் கண்டக்ஷன் ஸ்டேட் இது வந்து ஃபார்வேர்ட் கண்டக்ஷன் ஸ்டேட்டு, ஆஃப் ஸ்டேட் டு ஆன் ஸ்டேட்டு. வித்தவுட் கேட் வோல்டேஜ், கேட்டில் வோல்டேஜ் கொடுக்காம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணி என்ன செய்கிறீங்க ஆனோடு கேத்தர் வோல்டேஜ் கூட்டிகிட்டே வரும். BPO ரீச் ஆகும்போது SCR டர்ன் ஆகும், ட்ரிகர் ஆகிடும், ஆன் ஆகிரும், வோல்டேஜ் குறைஞ்சிடும், கரண்ட் மட்டும் கூட்டிகிட்டே போகும். ஃபார்வர்ட் கண்டக்ஷன் ஸ்டேட் அப் டு ஆன். ஸோ VA கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள். ரிவர்ஸ் பயாஸ் ரெண்டு காட்டியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பாருங்கள். ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் VAK ஃபார்வர்ட் வோல்டேஜ், IA ஃபார்வர்ட் கரண்ட்டு, VBO பிரேக் ஓவர் வோல்டேஜ். ஸோ அண்டில் EBO வரைக்கும் லீக்கேஜ் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும்.
இந்த ஆனோட் வோல்டேஜ் VPO ரீச் ஆகிடுச்சுன்னா ட்ரிகர் ஆகிடும், கேட் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டக்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஃபார்வர்ட் கண்டக்ஷன் ஸ்டேட், ஹெவி கரண்ட் அதிகமாக இருக்கும், வோல்டேஜ் குறைஞ்சிடும். வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ஆகிடும், கரண்ட் மட்டும் கூட்டிகிட்டே போகும். இது ஃபார்வர்டு கண்டக்டிங் ஸ்டேட். ஓகே, ஆனோட்க்கு அதிகமாக இருக்கும் VI Cat6 ஃபார்வர்டு பயாஸில். ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா கேத்தோடுக்கு பாசிட்டிவும் ஆனோடுக்கு நெகட்டிவும் கொடுக்கணும். ரிவர்ஸ் பயாஸ் அப்போ கண்டக்ட் பண்ணாது, ரிவர்ஸ் பயாஸில் கண்டக்ட் பண்ணாது, லோ கரண்ட் தான் ஃபுல் ஆகும், கண்டக்ஷன் இருக்காது. ரிவர்ஸ் வோல்ட் கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா இதிலே ஒரு ரிவர்ஸ் பிரேக் டவுன் ஆகும், ரிவர்ஸில் பிரேக் டவுன் ஆகும். VBO மாதிரி VBR ரிவர்ஸ் பிரேக் டவுன் ஓட ரீச் ஆச்சுன்னா பாயிண்ட் Bயில் பிரேக் டவுன் ஆகிடும். ரிவர்ஸ் ஓட கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா அதுவும் பிரேக் ஆகி ஹெவி கரண்ட் ஃப்ளோ ஆகும், ஆனால் வோல்டேஜ் குறையாது, வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், கரண்ட் அதிகமாக இருக்கும். அதே வோல்டேஜில் ஹெவி கரண்ட் ஃப்ளோ ஆகும், வந்து ஹெவி வோல்டேஜ் ஹெவி கரண்ட் எஸ்ஏ டேமேஜ் ஆகிடும். ரிவர்ஸ் பிளாக்கிங் வந்து கண்டக்ட் பண்ணாமல் இருக்கும்போது ரிவர்ஸ் பிளாக்கிங் ரீஜன், கண்டக்ட் பண்ணலை அப்படின்னா ரிவர்ஸ் பிளாக்கிங் ரீஜன். ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் தாண்டிடுச்சுன்னா ஹெவியாக கண்டக்ட் பண்ணோம், இது ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் ஆகிடும். ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் என்னது கண்டக்ஷன் ரீஜன். ரிவர்ஸ் வந்து முதல்ல வந்து கண்டக்ட் பண்ணலைன்னா பிளாக்கிங் ரீஜன், ரிவர்ஸ் கண்டக்ட் பண்ணிச்சுன்னா ரிவர்ஸ் கண்டக்ஷன் ரீஜன். ரிவர்ஸ் கண்டக்ட் பண்ணால் ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிடும். ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் ரீச் ஆச்சுன்னா கண்டக்ட் பண்ணோம், இப்போ ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிடும். ஹெவியாக கண்டக்ட் பண்ணோம், இந்த கர்வ் தான் PQ, ஹெவியாக கண்டக்ட் பண்ணோம், இந்த கர்வ் வந்து PQ. ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் அதிகமாக கரண்ட் அதிகமாக இருக்கும். ரிவர்ஸ் பிளாக்கிங் ஸ்டேட்டு, ரிவர்ஸ் கண்டக்டிங் ஸ்டேட் ரெண்டு இருக்குது ரிவர்ஸ் பிளாக்கிங்கில். ஸோ ஃபார்வேர்டில் பாருங்கள், இந்த ஃபார்வேர்டில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பிளாக்கிங் இருக்க பார்த்துங்களா, அதாவது ஃபார்வர்ட் ஜங்ஷனில் வந்து பிரேக் அவுட் வோல்டேஜ் வரலைன்னா கண்டக்ட் பண்ணாது, லீக்கேஜ் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். இது ஃபார்வர்ட் பிளாக்கிங் ரீஜன். ஃபார்வர்ட் கண்டக்ஷன் ரீஜன்னா VBO ரீச் ஆச்சுன்னா கண்டக்ட் பண்ணிடும், இது ஃபார்வர்ட் கண்டக்ஷன் ரீஜன். வித்தவுட் கேட் வோல்டேஜ் கொடுக்கல, ரெண்டுமே கேட் வோல்டேஜ் கொடுக்கல. ஸோ கேட் வோல்டேஜ் எஸ்ஏ வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா கரண்ட் வந்து ஹை ஆகும், வோல்டேஜ் அக்ராஸ் எஸ்டிஆர் வந்து 1 to 1.5 வோல்ட் தான் இருக்கும். வோல்டேஜ் அக்ராஸ் எஸ்டிஆர் வந்து 1 to 1.5 வோல்ட் தான் இருக்கும். டாட் லைனில் பார்த்துருங்க. ஸோ இந்த லோ டிஸ்டன்ஸ் RL வழியாக லார்ஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஃபார்வர்ட் கண்டக்டிங் ஸ்டேட். ஸோ இதில் வந்து எக்ஸ்டர்னல், ஸோ கரண்ட் எதை பொறுத்து இருக்குன்னா எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸை பொறுத்து தான் ஃபார்வர்ட் கண்டக்ஷன் கரண்ட் இருக்குது. ஸோ எஸ்ஏஆர் வந்து இப்போ கேட் வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா கேட்டுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கணும். கேத்தோட கிட்ட பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா லோயர் வோல்டேஜில் கண்டக்ட் பண்ணும், VPO கம்மியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A1 A2 A3 இந்த கருவில் 3 இடத்துல கண்டக்ட் பண்ணு. A1 கரு ஃபார்வர்ட் கனெக்ஷனில் A1 A2 A3 லோ வோல்டேஜ் கண்டக்ட் பண்ணுது. அப்போ கரண்ட் என்னன்னா IG1 IG2 IG3. ஸோ கேட் கரண்ட் கூட்டிகிட்டே போகணும். ஸோ கேட் கரண்ட் கூட லோயர் வோல்டேஜ்லேயே ஆன் ஆயிரும், லோயர் வோல்டேஜ்லேயே என்ன ஈஸியாக ட்ரிகர் ஆயிரும், ஆன் ஆயிரும், கண்டக்ட் பண்ணும், கரண்ட் குறையும், வோல்டேஜ் கூடும். சரி வோல்டேஜ் குறையும், கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்துங்க IG3 greater than IG2 greater than IG1. அப்போ என்ன ஆகும், முதல்ல 7 பிரேக் ஓவராக இருக்கும். அப்போ A1ல் அதோட கம்மியான வோல்டேஜ், திரும்ப A2 அது A3 லோ வோல்டேஜ். கேட் கரண்ட் கூட லோயர் வோல்டேஜ்லேயே ட்ரிகர் ஆயிரும். இது வந்து கேட் கரண்ட் கூட்டி ஈஸியாக ட்ரிகர் பண்ணலாம். 3 ரீஜன் ஃபார்வர்ட் வோல்டேஜ் வந்து கண்டக்ட் பண்ணி தான் சுவிட்ச் ஆன் ஸ்டேட்டு போயிடும். ஆன் ஸ்டேட்டு கேட் கரண்ட் கூட்டி குயிக்காக ஆன் பண்ணிடலாம். ஸோ எஸ்ஏஆர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கேட் கரண்ட் தேவையில்லை. ஒன்ஸ் எஸ்ஏஆர் ஸ்டாண்ட் ஆன், கேட் கரண்ட் கேன் பி ரிமூவ்டு. கேட் சிக்னல் ரிமூவ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக ஆன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ குறைக்கணும் அப்படின்னா ரிவர்ஸ் கேட் கரண்ட்டை குறைக்கணும். இது ஆனோட கரண்ட் ஆப் ஸ்டேட் கொண்டு வரணும்னா ஆனோட கரண்ட்டை குறைக்கணும். தட் மீன்ஸ் என்ன செய்யணும், சப்ளை வோல்டேஜ் குறைக்கணும். ஆனோட் டு கேத்தோட் சப்ளை வோல்டேஜ் குறைச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நாங்கள் ஆஃப் ஆயிரும். அல்லது லோடு ரெசிஸ்டன்ஸ் கூட்டிடும், ஹை வெளியே கொண்டு RL வந்து ஹை வெளியே கொண்டு வந்தாலும் கரண்ட் குறையும். கரண்ட் குறைஞ்சால் எஸ்ஏஆர் ஆஃப் ஆயிரும். ஸோ ஃபார்வர்ட் இப்போ எஸ்ஏஆர் கேட்ஸ் பார்த்தீங்க, ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் கண்டக்ஷன் பிளாக்கிங் ஸ்டேட் ரெண்டையும் பார்த்தீங்க. வித் கேட்டோட கேட் கொடுத்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணணும், வித்தவுட் கேட் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க. ஸோ எஸ்ஏஆர் எடுத்துக்கிட்டோம்னா லார்ஜ் வோல்டேஜஸ் கரண்ட்ஸ் அண்ட் பவரை ஹேண்டில் பண்ணும். அதுக்கப்புறம் வோல்டேஜ் ட்ராப் கிளாஸ் எஸ்ஏஆர் ஸ்மால் கண்டக்ட் பண்ணாமல் வோல்டேஜ் ட்ராப் ஸ்மாலாக இருக்கும், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்கும். ஆன் ஸ்டேட்டில் கண்டு வோல்டேஜ் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்கும். ஈஸி டு டர்ன் ஆன், ட்ரிகர் சைக்கிள் சிம்பிளாகும், ஹெல்ப் ஆஃப் ஃபியூ ஸ்பீச் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். பவர் டெலிவர் டுவரோட கண்ட்ரோல் பண்ணலாம். எஸ்ஏஆர் யூஸ் பண்ணி பவர் டெலிவர் டுவரோட கண்ட்ரோல் பண்ணலாம். லோட் பவரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏசியோ டிசியோ. ஸோ அப்படியே எஸ்ஏஆர் எடுத்துட்டிங்கன்னா கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்ஸ், DC to DC கன்வெர்ட்டர் ஆர் சாப்பர்ஸ், DC to AC கன்வெர்ட்டர்ஸ் ஆர் இன்வெர்ட்டர்ஸ், ஸ்டெடி ஸ்விட்சை யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டரி சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் DC அண்ட் AC மோட்டார் யூஸ் பண்ணிக்கலாம், லேம்ப் டிம்மருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், AC வோல்டேஜ் ஸ்டெபிளைசர்ஸ். ஓகே, இது ஹோல்டிங் கரண்ட். ஹோல்டிங் கரண்ட் என்னென்னு பாருங்கள். ஹோல்டிங் கரண்ட்னா மினிமம் வெளி ஆஃப் ஆனோட கரண்ட் பிலோ விச் ஈஸியாக switches from on state to off state.
ஹோல்டிங் கரண்ட் மினிமம் கரண்ட், அந்த ஹோல்டிங் கரண்டோட கம்மியாக ஆனோட் கரண்ட் குறைச்சிட்டிங்க அப்படின்னு என்ன ஆகும்னா எஸ்ஆர் ஆஃப் ஆயிரும். ஆன் சைட் டு ஆஃப் சைட் போய்டும். ஃபார்வர்ட் பயஸில் ஆன் கண்டிஷன் இருக்கும், ஜென் கண்டிஷன் இருக்கும்போது ஆனோட் கரண்ட் குறைச்சிட்டே வந்தீங்கன்னா ஆனோட் கரண்ட் ரெடியூஸ் பிலோ ஹோல்டிங் கரண்டோட ஆனோட் கரண்ட் குறைஞ்சி போச்சு அப்படின்னா எஸ்ஆர் ஆஃப் ஆயிரும். ஆன் சைட் டு ஆஃப் சைட்டு போயிடும். ஸோ ஹோல்டிங் எதுக்குன்னா டர்ன் ஆஃப் ப்ராசஸ் யூஸ் பண்ணணும். ஹோல்டிங் கரண்ட் இஸ் யூஸ் ஃபார் டர்ன் ஆஃப் ப்ராசஸ்ஸு. இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன் ஹோல்டிங் கரண்ட் வந்து மினிமமாக இண்டஸ்ட்ரியில் 10 mA இருக்கலாம். ஹோல்டிங் கரண்ட் வந்து 10 mA இருக்கலாம். ஆல்மோஸ்ட் 10 mA இருக்கலாம். 10 mA குறைஞ்சிச்சுன்னா எஸ்ஆர் வந்து ஆஃப் ஆயிரும். ஹோல்டிங் கரண்ட் யூஸ் ஃபார் டர்ன் ஆஃப் ப்ராசஸ். லேச்சிங் கரண்ட்னா எஸ்ஆர் வந்து ஆன் ஸ்டேட் இருக்கும்போது அது கண்டிப்பாக ஆன் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு டு கீப் த டிவைஸ் இந்த ஆன் ஸ்டேட்டில் தான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா மினிமம் லேச்சிங் கரண்ட் இருக்கணும். லேச்சிங் கரண்டோட அதிகமாக இருந்தால் தான் கேட்ஸ் ரிமூவ் பண்ண பிறகு என்ன ஆகும், அது வந்து ஆன் ஸ்டேட்டில் இருக்கும். லேச்சிங் கரண்ட் எதுக்குன்னா அது டர்ன் ஆன் ப்ராசஸில் எஸ்ஆரை ப்ராடக்ட் பேஸை ஆன் ப்ராசஸில் வைக்கிறதுக்கு தான் லேச்சிங் கரண்ட். அதனுடைய லேச்சிங் கரண்ட் வந்து அசோசியேட் வித் டர்ன் ஆன் ப்ராசஸில் நம்ம இந்த லேச்சிங் கரண்ட் யூஸ் பண்ணுறோம். டர்ன் ஆஃப் ப்ராசஸ்க்கு ஹோல்டிங் கரண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா லேச்சிங் கரண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஹோல்டிங் கரண்ட். லேச்சிங் கரண்ட் வந்து ஹோல்டிங் கரண்டோட அதிகமாக இருக்கும். கேட்ஸஸ் பாருங்கள், எஸ்ஆருடைய கேட்ஸில் 2 கரண்ட் இருக்குது பாருங்கள். லேச்சிங் கரண்ட், ஹோல்டிங் கரண்ட் இருக்குது. ஹோல்டிங் கரண்ட் கீழே போனால் ஆஃப் ஆயிரும். லேச்சிங் கரண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஆன் ஸ்டேட் இருக்கும். லேச்சிங் கரண்ட் மோர் தென் லேச்சிங் கரண்ட் இருந்தால் கீப் டிவைஸ் இருந்தால் ஆன் ஸ்டேட். ஸோ லேச்சிங் கரண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஹோல்டிங் கரண்ட். எஸ்ஆருடைய கேட்6 ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த பேராமீட்டர் ஹோல்டிங் கரண்ட் பார்த்தீங்க, லேச்சிங் கரண்ட் பார்த்தீங்க. அடுத்த பேராமீட்டர் டிவி/டிடி ரேட்டிங். இது எப்படின்னா டிவி ரேட்டிங்னா தைரிஸ்டர் இண்டிகேட் மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ரைஸ் ஆன் வோல்டேஜ் தட் வில் நாட் ட்ரிகர் த டிவைஸ் வித்தவுட் எனி கேட் சிக்னல். அது கேட் சிக்னல் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது டிவி ரேட்டிங் வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. டிவி ரேட்டிங் எக்ஸீட் ஆகாமல் இருந்தால் எக்ஸீட் ஆகுது மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ஆன் வோல்டேஜ். ஸோ அதோட டிடி ரேட்டிங் கூடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்து டர்ன் ஆன் ப்ராசஸுக்கு போயிடும். கேட் இல்லாமல் ஃபால்ஸ் ட்ரிகர் ஆயிரும், டர்ன் ஆன் ப்ராசஸுக்கு போயிடும். ஸோ ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ஆன் வோல்டேஜ் வந்து டிவி ரேட்டிங்கோட கம்மியாக இருக்கணும். டிவி ரேட்டிங் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரைஸ் ஆஃப் ஆன் வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ஆன் வோல்டேஜ் வித்தவுட் கேட்ஸ்னா ட்ரிகர் ஆகிடும். ஸோ டிவி ரேட்டிங் எக்ஸீட் ஆகக்கூடாது. ஆட்டோமேட்டிக் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா பாசிட்டிவ் கேட் சிக்னல் எல்லாமே ட்ரிகர் ஆகிடும். அப்போ நான் ஃபால்ஸ் ட்ரிகர் இது ஆப்ரேஷன் அஃபெக்ட் பண்ணும். ஸோ டிவி ரேட்டிங் லெஸ் தென் இது எவ்வளோ அலோவல் இருக்கோ அதோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ டிஏபிடி ரேட்டிங்கும் அதேமாதிரி தான். மேக்ஸிமம் அலோவல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் த்ரூ த டிவைஸ். டிஏபிடி ரேட்டிங்னா இந்த எவ்வளோ கரண்ட் அட் ஏ டைம் சேஞ்ச் ஆகலாம். மேக்ஸிமம் கரண்ட் வந்து டிஏபிடி ரேட்டிங் எவ்வளோ இருக்கலாம், அலோவல் ரேட் சேஞ்ச் அதோட கூட இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் வெலாசிட்டி அதிகமாகும், மோர் நம்பர் ஆஃப் கேரியர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ஹாட் ஸ்பாட் உருவாகும், ஜங்ஷன் கேத்தோட் ஜங்ஷன் ஹீட் ஆகும், மோர் நம்பர் ஆஃப் கேரியர்ஸ் ஹை கரண்ட் ஃபுல் ஆகும், கரண்ட் டென்சிட்டி கூடி என்ன ஆகும் அப்படின்னா ஜங்ஷன் நம்பர் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஸ்டேபிலிட்டியோட கூடிடுச்சு அப்படின்னு டிவைஸ் டேமேஜ் ஆகிடும். ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் கரண்ட் இருக்கிற டிஏபிடி ரேட்டிங் வந்து எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா ஹையர் கரண்ட் ஃப்ளோ ஆகும், ஹையர் ஹாட் ஸ்பாட்டு, ஜங்ஷன் ரொம்ப ஹீட் ஆகும், ஹை கரண்ட் டென்சிட்டி வந்து ஜங்ஷன் ஹீட் ஆகி டிவைஸ் டேமேஜ் ஆகிரும். ஸோ டிபிக்கல் வேல்யூ டிஏபிடி ரேட்டிங் வந்து 50 to 800 ஆம்பியர் பர் மைக்ரோசெகண்ட். எஸ்டிஆருக்கு வந்து அலோடு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டில் 50 to 800 ஆம்பியர் பர் மைக்ரோசெகண்ட் இருக்கலாம். இதோடு தாண்டி போச்சுன்னா எஸ்டிஆர் வந்து என்ன ஆகும், டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போ இவ்வளோ கிளாஸில் இப்போ என்னென்ன பார்த்தாப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட் யூனிட்டு இன்ட்ரோடக்ஷன் திரும்ப உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் யூனிட் தைரிஸ்டர்னு என்ன, காம்பினேஷன் ஆஃப் தைரட்ரான் அண்டு டிரான்சிஸ்டர் காம்பினேஷன், அது என்னென்ன டிவைஸ் இருக்குன்னு பார்த்தீங்க. நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆர் பர்சன் தைரிஸ்டர் ஃபேமிலியில். அதுக்கப்புறம் எஸ்சிஆருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சிம்பிள், எஸ்சிஆர் ஒர்க்கிங் ஃபார்வர்ட் பைஸ் ரிவர்ஸ் பைஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட விஐ கேட்6 அந்த பார்த்தீங்க. ஃபார்வர்ட் பைஸு கேட் கரண்ட், விபிஓ, விபிஆர், அப்புறம் லேச்சிங் கரண்ட், ஹோல்டிங் கரண்ட் பார்த்தீங்க. ரெண்டு கேட்ஸ் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுது, எப்படி ஆஃப் ஸ்டேட் இருக்குது, லாகிங் ஸ்டேட்டு இல்லை கண்டக்ஷன் ஸ்டேட் பார்க்கிங்க. அப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்சிஆர் என்னெல்லாம் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எஸ்சிஆர் என்னது, 4 பேராமீட்டர் எஸ்சிஆர் இருக்குது. ஹோல்டிங் கரண்ட்னா என்ன, லேச்சிங் கரண்ட்னா என்ன, டிவி/டி ரேட்டிங் என்னது, டிஏ/டி ரேட்டிங் என்னது. ஓகே, இவ்வளோ பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த டாபிக் பார்ப்போம். See you in the